ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.2 4ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்கு. ஒருவர் 400 மீட்டர் நீளமுள்ள துணியை ரூபாய் 60,000க்கு வாங்கி 1 மீட்டர் ரூபாய் 400 வீதம் விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க. வாங்குறது மொத்தமாக 400 மீட்டர் துணியை 60,000க்கு வாங்கிறார். அப்போ 400 மீட்டர் துணி வாங்கிய விலை = ரூபாய் 60,000. இதை அப்படியே வச்சுக்கிறோம், இருக்கட்டும். விற்கையில் எப்படி விற்கிறாரு? ஒரு மீட்டரும் 400 ரூபா மீதம் விற்கிறார். 1 மீட்டர் துணி விற்ற விலை இப்போ எத்தனை மீட்டர் மொத்தம் வாங்கி வித்திருக்காரு? 400 மீட்டரை விற்கணும். ஏன்னா வாங்கினது 400 மீட்டர். அப்போ 400 மீட்டர் துணி விற்ற விலை இந்த 400 ரூபா 1 மீட்டர்னா 400 மீட்டர் விற்ற விலை = மொத்தம் 4 0 இருக்கு, போட்டுருங்க. 4 16. அப்போ 1 10 100 1000 10,000 லட்சம். 1,60,000க்கு ஒரு மீட்டராக விற்கல. வாங்கினது வெறும் 60,000, விற்றது 1,60,000. அப்போ லாபம் தானே அவருக்கு. ஸோ லாபம், விற்ற விலை அதிகமாக இருந்தால் லாபம். இது 1,60,000, அது வெறும் 60,000. அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு ஒரு மீட்டராக விற்று எவ்வளோ ரூபா லாபம் பார்த்துறாரு? 1,00,000 ரூபா லாபம் பார்த்துறாரு. ஓகே. புரியுதா? எது அதிகமாக இருக்குது? விற்ற விலை அதிகமாக இருந்தால் லாபம், வாங்கிய விலை அதிகமாக இருந்தால் நஷ்டம்.